ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शान्तिः शान्तिः शान्तिः। ओम आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। நாசிகை வழியாக செல்லுகின்ற பிராணன், அந்த நாசிக பிராணன் மீது உபாசனை, அக்ஷர பிரம்மத்தை நாசிக பிராண மேல உபாசிக்கிறது அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்சுதான் தேவர்கள். தேக தேவாகா நாசிக்யம் நாசிகாபியாம் பவம் பிராணம் கேதனாவந்தம் கிராணம் உத்கீதகர்த்தாரம் உத்காதாரம் உத்கீத பக்தியா உபாசாஞ்சக்ரீரே. நாசிக்ய பிராண திருஷ்டியா உத்கீதாக்கியம் அக்ஷரம் ஓம்காரம் உபாசாஞ்சக்ரீரே இத்தியர்த்தः. நாசிகையில் வழியாக வரக்கூடிய பிராண திருஷ்டியால், அதுதான், அதாவது அந்த பிராண திருஷ்டினா என்ன அர்த்தம், நாசிக பிராணந்தான் ஓம்காரம் என்பதாக ஓம்காரத்தை உபாசித்தார்கள். எது? தேவதைகள்லாம். அப்போ பிரகிருதார்த்த, அப்போ அந்த கேள்விலாம் வந்தது, கர்மாவை தானே எடுத்துன்னு போச்சுன்னு சொல்றேன், அப்ப திடீர்னு இங்க உத்கீதத்துல உபாசனை பண்ணுதுன்னு சொன்னா என்ன அர்த்தங்கிறதுக்கு, ந ஏஷ தோஷா உத்கீத கர்மணி ஏவ தத் கர்த்திரு பிராண தேவதா திருஷ்டியா உத்கீத பக்தி அவயவஸ்ச ஓம்காரः உபாசியத்வேன விவக்ஷிதா. கர்மாங்கபூதமாக இருக்கக்கூடிய உத்கீத கர்மா, உத்கீத அந்த கர்த்தா உத்கீதத்தை பாடிதான் அந்த கர்மா பண்றாங்கிற பொழுது அந்த உத்கீதத்துல ஓம்காரமாக அதை உபாசிக்கணும். அந்த மாதிரி உபாசிக்கும் பொழுதுதான் அதிக பலன் வர்றதுன்னெலாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ கர்மாங்கமாக அதை பண்ணும் பொழுது வரக்கூடிய உபாசனையை தான் சொல்றது. நான் சுதந்திரஹான்னு சொல்லிட்டார். அத்தः தாதர்த்தியேன கர்ம ஆகிருதவந்தா இது யுக்தமேவ உக்தம். அதனால அந்த கர்மாவை அபகரித்தார்கள், கர்மாவை அபகரித்தார்கள். ஏன்னா அந்த கர்மாங்கபூதமாக இருக்கக்கூடிய உத்கீதத்துல ஓம்கார உபாசனை செய்தார்கள்னு அர்த்தம். தேவர்கள்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க இந்திரியங்கள், சாஸ்திரிய விஷயங்களை அனுஷ்டிக்கக்கூடிய இந்திரியங்களுக்கு தேவர்கள்னு பேரு, தேவதான் பேரு. அப்போ சாஸ்திரிய விஷயமாக கர்மா செய்ய வேண்டும் என்பதற்காக இது அபகரித்தார்கள்னு இங்க அர்த்தம் பண்றது நம்ம வேதம். தமேவம் தேவைஹி விருத்தம் உத்காதாரம்ப அசுராக ஸ்வாபாவிக தம ஆத்மனஹ ஜோதிரூபம் நாசிக்யம் பிராணம் தேவம் ஸ்வகீயேன பாப்மனா அதர்மாசங்க ரூபேண விவிதுஹு வித்தவந்தஹ சம்சர்க்கம் கிருத்தவந்தஹ. ஜோதிஸ்வரூபமா இருக்கிறது நாசிக்க பிராணன். தமம்னா இருட்டு, இருட்டு ரூபமாக இருக்கிறது அசுரகுணம். ஏன்? வித்தியை மழுங்கடிக்கு தவறான விஷயத்துல இந்திரியங்களை எடுத்துன்னு போகிறதுங்கிறதுனால அது தம ஆத்மனா. ஏன்னா ஜோதிஷ் ரூபமாக, ஜோதினா ஞானம், ஞான ரூபமாக ஒருத்தனை நடத்தி செல்றது இந்த நாசிக்க பிராணன். ஆனா அதுல ஜோதி ரூபமான நாசிக்க பிராணத்துல இந்த தமசு ரூபமா இருக்கக்கூடிய சுவாபாவிக பிரவருத்திகள் இருக்கே, அசுரத்தன்மை, அது கலங்கம் ஏற்படுத்திடுறது. வித்தவந்தா, வித்தம்னா சேதனம்னு ஒரு அர்த்தமும் இருக்கு, தொலைத்தது இல்ல கலக்கியது. சம்சர்க்கம் கிருத்தவந்தா இத்தியர்த்தா. நஹி நாசிக்ய பிராணஹ கல்யாண கந்த கிரகணாபிமான ஆசங்கா அபிபூத விவேக விஜானஹ பபூவ சதேன தோஷேன
பாப்ம சம்சர்கி பபூவ. அப்போ அதனாலதான் என்ன ஆயிடுத்து, இந்த அசுரத்தன்மை வந்துட்டதுனால பிராணன், நாசிக பிராணன் நல்லதையும் சுவாசிக்கிறது, கெட்டதையும் சுவாசிக்கிறது. ரெண்டுத்தினுடைய தன்மையும் அதுக்கு தெரியாது. இங்க பிராணன்றது பிராண தேவதைய சொல்றது. நான் பின்னாடி சொல்ல போறேன். தேவதா விசேஷத்தை தான் இங்க சொல்லறதே ஒழிய வெறும்ன பிராணனை மட்டும் இல்ல. அப்ப நாசிக்க பிராண தேவதையினுடைய தன்மை அப்படி இருக்கு. இது ரெண்டுத்தினுடைய கிராணமும் ஏற்படுறது. அப்ப அந்த தேவதையில ஓம்கார உபாசனை பண்றதை விட இந்த பர்டிகுலர் முக்கிய பிராணன்ல விசேஷப்படுறதுன்னு அப்புறம் சொல்ல போற. ஸ்ருதி சொல்றது, சதேன தோஷேன பாப்ம சம்சர்கி பபூவ ததிதம் உத்தம சுராக பாப்மனா விவிதுஹு இதி உக்தம். சாரி, ததிதம் உக்தம் அசுராக பாப்மனா விவிதுஹு. அதனாலதான் என்ன சொல்லப்பட்டது, அசுரர்கள் பாபத்தினால இதை கலக்கி விட்டார்கள். எஸ்மாது ஆசுரேன பாப்மனா வித்தா தஸ்மாத் தேன பாப்மனா பிரேரிதா பிராணஹ துர்கந்த கிராககா பிராணினாம். அப்ப அசுரத்தன்மை எதனால தெரியறதுன்னா, துர்கந்தத்தையும் பிராணிகள் சுவாசிக்கிறது. பேட் ஃபவுல் ஸ்மெல், எல்லா விதமான ஸ்மெல்லையும் அது சுவாசிக்கிறது இல்லையோ, அப்படிங்கிறதுனால. அத்தஹா தேன உபயம் ஜிக்ரதி லோகா சுரபிஷ்ட துர்கந்திஷ்ட பாப்மனாகி ஏஷா யஸ்மாத் வித்தா. அதனாலதான் ரெண்டுத்தையும் பண்றது, சுரபியை மட்டும் பண்ணாம துர்கந்தியத்தையும் சேர்த்து பண்றதுன்னு. ஏன்னா இந்த அசுரத்தன்மை இதுல வந்துடுத்து அப்படின்னு புரிஞ்சுக்கணும். உபயகிரகணம் அவிவக்ஷிதம் யஸ்ய உபயம் ஹவிரார்த்திம் ஆர்ச்சதி இது யத்வத் எது ஏததேவ எது ஏததேவம் பிரதிரூபம் ஜிக்ரதி இது சமான பிரகரண ஸ்ருதே. இங்க உபயகிரகணம் இருக்கே, சுரபி துர்கந்தி ரெண்டுமே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அசுரத்தன்மையினாலதான் ரெண்டுமே சுவாசிக்கப்படுறதா? சுரபிக்கும் காரணம் அசுரம் தானா அப்படின்னா அப்படி கிடையாது. பொதுவாக அதாவது இது சாமானிய கிரகணம்னு சொல்றார். உபய கிரகணம் விவக்ஷ அங்க துர்கந்தி அசுரனால வருது, சுரபி தேவதையினாலேயே ஏற்படுறது. அதனால அசுரன் இருக்கிறதுனால ரெண்டுமே வந்துருது, இல்லைன்னா ஒண்ணுதான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்ல போறதுதான் இங்க தாத்பரியமே ஒழிய ரெண்டுமே அசுரனாலதான் வந்ததுன்னு எடுத்துக்க வேண்டியது இல்லை. அப்படின்னால உபயம் ஹவிஹி ஆர்த்தி மார்ச்சதி அப்படின்லாம் இதுக்கு வேற திருஷ்டாந்தங்களை கோட் பண்றார் ஆஷிகாரர். இப்ப இந்த கிராணத்தை சொல்லியாச்சு. இதே மாதிரி ஸ்ருதி மத்த இந்திரியங்களையும் இங்க சொல்றது. அத்தஹா வாச்சமுத்கீதம் உபாசாஞ்சக்ரிரே தாம் ஹாசுராஹ பாப்மனா விவிதுஹு தஸ்மாத் தயோ பயம் வததி சத்யம் சான்ருதம் ச பாப்மனா ஹி ஏஷா வித்தா. அதே மாதிரி வாக்கு வாக்கு ஸ்பீச் இருக்கு இல்லையா, அதுல ஓம்காரத்தை உபாசனை பண்ணுதான் தேவதைகள். வாச்சம் உத்கீதம், உத்கீதமாகிய பிரணவத்தை ஓம்காரத்தை வாக்குன்ற தேவதை தான் பிரணவம் அப்படிங்கிற உபாசனை நடக்கிறது. அத்தக வாச்சம் உத்கீதம் உபாசாஞ்சக்ரிரே. அங்கேயும் என்ன பண்ணித்தான் அசுரர்கள்லாம் பாப்பனா விவிது, பாப்பத்தினால திருப்பி கலக்கிட்டாலாம் அசுரர்கள். தாம்ஹா அசுராக, அசுரர்கள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் என்னன்ட்டு. அப்போ அந்த அசுரர்கள் பாபத்தினால விவிதுகு தஸ்மாத் தயா உபயம் வததி சத்தியம் சான்றுதம் ச பாப்னா ஹேஷா வித்தா. அப்ப எங்கேயும் ரெண்டுமே வந்துடுது. என்ன வந்துடுது, பொய் சொல்றதும் இருக்கு வாக்குல, உண்மை சொல்றதும் இருக்கு. சத்தியஞ்ச அன்றுதஞ்ச. ஏன், அதே காரணம் தான். அசுரர்கள் வாக்கையும் களங்கப்படுத்திட்டாலாம். அதனால அங்கேயும் உபாசனை பண்றது சரி வராது. அதே மாதிரி திருப்பி சக்ஷுகு கண்ணை உபாசிக்கிறதுக்கு இந்த உத்கீதமாக உபாசிக்கிறது. அத்தஹா சக்ஷுர் உத்கீதம் உபாசாஞ்சக்ரிரே தத்த அசுராக பாப்மனா விவிதுஹு தஸ்மாத் தேன உபயம் பஷ்யதி. அசுரர்கள் அதை களங்கப்படுத்தியதனால் கண்கள் ரெண்டுத்தையும் பார்க்கறது. எது, தர்ஷனீயம் ச அதர்ஷனீயம் ச, நல்லவற்றையும் பார்க்கிறது கெட்டவற்றையும் பார்க்கிறது. பாப்மனாகி ஏதத் வித்தம், அந்த அசுரனுடைய பாப்பத்தன்மையினால இதுவும் துளைக்கப்பட்டிருக்கிறதுனால கண்களும் சரி தவறு ரெண்டுத்தையும் பண்றது. அடுத்தது ஸ்ரோத்திரம், காதை தான் ஓம்காரம்னு உபாசிக்கிறாளாம் தேவதைகள்.
अतः श्रोत्रमुद्गीतमुपासाञ्चक्रिरे तद्धासुरा पाप्मना विविदुः तस्मात् तेन उभयं शृणोति श्रवणीयं च अश्रवणीयं च பாப்மனாகி ஏதத்வித்தம். அடுத்ததாக காத வந்து உத்கீதமாகிய ஓம்காரம் என்ற உபாசனைய தேவதைகள் பண்றது. அதாவது சாஸ்திர அனுகத இந்திரிய சேஷ்டைகள். அப்போ என்ன பண்றது, திருப்பி அசுராகா பாப்மனா விவிது, அதையும் பாபத்தினால தொலைச்சாலாம். அப்போ அது ஏன், அதனால என்னாச்சு, காது உபயம் ஸ்ருணோதி, ரெண்டுத்தையும் கேட்கறது. ஸ்ரவணீயம் கேட்கக்கூடிய விஷயங்களையும் கேட்கறது, அஸ்ரவணீயம் கேட்கக்கூடாததையும் கேட்கறது. ஏன்னா பாபத்தினால அங்கேயும் கலங்கப்பட்டிருக்கு. கடைசியா மனசுக்கு வர்றது. அத்தஹா மன உத்கீதம் உபாசாஞ்சக்ரிரே தத்தாசுராः பாப்மனா விவிதுः தஸ்மாத் தேனோபயம் சங்கல்பதே சங்கல்பினீயம் ச அசங்கல்பினீயம் ச பாப்மனாகி ஏதத்வித்தம். அடுத்தது மனசு. மனசுதான் உத்கீதம் ஓம்காரம் என்கின்ற உபாசனைய அடுத்ததாக தேவதைகள் எடுத்துக்கிறது. அங்கேயும் அசுரர்கள் உள்ள புகுந்து அதையும் கெடுத்துட்டாலாம், கலக்கி விட்டாலாம். என்ன பண்ணிட்டு, அதனால சங்கல்பத்தே சங்கல்பினியம், செய்ய வேண்டியதையும் எடுத்துக்கிறதா, அசங்கல்பினியம் செய்யக்கூடாததையும் மனசு வந்து எடுத்துக்கிறதா. அது ஏன்னா அந்த பாபத்தினால அதுவும் வித்தம். பாஷ்யம் பண்றார், முக்கிய பிராணஸ்ய உபாசியத்வாய, முக்கிய பிராணத்துல தான் உபாசிக்கணும், உபாசிக்க வேண்டி இருக்கு அப்படிங்கறத தாத்பரியத்தை நோக்கி இதை எடுத்துன்னு போகிறது. தத் விசுத்தத்துவ அனுபவார்த்தா, ஏன்னா முக்கிய பிராணன் வந்து விசுத்தமானது, முகம் வழியாக வரக்கூடிய பிராணன் முக்கிய பிராணன் அப்படின்னு. அதுதான் வந்து பிரதானமான பிராணன். அது வழியாக தான் வந்து ஜீவன் ஏற்படுறது, அது வழியாக தான் உயிர் போனா போகிறது. அந்த பிராணன் ஹ அப்படின்னு ஒரு பிராணன் கடைசியாக மூச்சு வெளியில போறதோன்னு, அதுதான் முக்கிய பிராணன். அது வாய் வழியாக தானே போகிறது, அப்பதானே வாய் பொழந்து இருக்கு. அப்போ அந்த முக்கிய பிராணன், அதுக்கு வந்து இந்த ரெண்டு விதமான தன்மை கிடையாது. அது சுகந்தம் துர்கந்தம் இந்த பேதம்லாம் முகம் வழியாக போற பிராணனுக்கு எதுவுமே கிடையாதுங்கிறதுனால அது சுத்தம். அது சுத்தமாக இருக்கிறதுனால அங்க ஓம்காரத்தினுடைய உபாசனை செய்யத்தக்கதுன்றது தாத்பரியம். அதை சொல்ல வருது ஸ்ருதி. ஏன்னா நீ இதுலயும் பண்ணிருக்கலாம், அதுலயும் பண்ணிருக்கலாம், அதுலயும் பண்ணிருக்கலான்ற ஆப்ஷன் இருக்கே. சக்திங்கிறது பார்வை வழியாகவும் இருக்கு, காது வழியாகவும் வெளிப்படுறது, மனசு வழியாகவும் வெளிப்படுறது. இது எல்லாமே பிராணசக்தியினுடைய வெளிப்பாடு. இது எதுல வேணா நீ உபாசனை பண்ணிருக்கலாம். ஆனா முக்கிய பிராணன்ல பண்றதுதான் விசேஷம். ஏன்னா அங்கதான் பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட் இல்லை, ஒரே வஸ்துவாக இருக்கு. அப்படிங்கிறதுனால வேதம் வந்து நீ அதுல நீ உபாசி அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. இதுல பண்ணாதேன்னு சொல்லுது, அதுல பண்ணுன்னு சொல்றது. அதனாலதான் இது ரெண்டும். இல்லைன்னா ஆக்கியாய்க்குமா சொல்ல வேண்டியது இல்லையே, முக்கிய பிராணன்ல பண்ணுன்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். அப்படி சொல்லாம இதுல பண்ணலாம், ஆனா பண்ணாம இருக்கிறதுக்கு இது காரணம், இதுலயும் பண்ணலாம் பண்ணாம இருக்கிறதுக்கு இது காரணம், இப்படி சொல்லிட்டு வந்து முக்கிய பிராணன்ல பண்ணு அப்படின்னு இங்க காண்பிக்கிறது. முக்கிய பிராணஸ்ய உபாசியத்வாய தத் விசுத்தத்வ அனுபவார்த்தா அயம் விசாரா ஸ்ருத்தியா பிரவர்த்திதான்னு கிளியரா போடுறார் பாஷிகார். சுத்தத்துவத்தை இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டி இருக்கு ஸ்ருதி. ஏன் முக்கிய பிராணன் சுத்தம்? ஏன்னா மற்ற இடத்துல இருக்கிற பிராணன்கள்ல சுத்தம் இல்லை, கலக்கம் இருக்கு. சுத்தத்தன்மை மட்டும் இல்லை, அசுத்தமும் சேர்ந்து இருக்கு. அதனால முக்கிய பிராணன் தான் விசுத்தம் என்ற அந்த அனுபவத்தை கொடுக்கறதுக்காக இந்த விசாரம் ஸ்ருத்தியா பிரவர்த்திதா, இந்த விசாரத்தை ஸ்ருதி பண்றது. இல்லைன்னா ஸ்ருதி இதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. விதி நிஷேதங்களாக சொல்லக்கூடிய ஸ்ருதி இதை பண்ணு இதை பண்ணாத, சத்தியம் வத சொன்னா போருமே. சத்தியம், ஏன் சத்தியத்தை பண்ணணும், ஹரிச்சந்திரன் கதையெல்லாம் அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியம் வத தர்மம் சர சுவாத்தியாயான்னா பிரமதா மா பிரமதா சொல்லிட்டு விட்டுறது. அப்போ விதி நிஷேதம் சொல்லக்கூடிய ஸ்ருதி இந்த இடத்துல விசாரமாக சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அதனுடைய காரணத்துவத்தை மற்றதுல பண்ணலாங்கிற அந்த அந்த பாசிபிலிட்டி இருக்குல்ல, பிரசக்தி இருக்கு. அந்த பிரசக்தி இருக்கும்போது அங்க பண்றதை விட இதுல பண்றது ஏன் சிறப்புன்றத அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி காண்பிக்கிறது. சுத்தத்துவம் ஏன் இருக்குன்னு. அத்தஹா சக்ஷுராதி தேவதாக கிரமேண விசாரிய ஆசுரேண பாப்மனா வித்தா இதி அப்போஹ்யந்தே. சக்ஷு
ஸ்ரோத்திரம் முதலான தேவதைகள், தேவதாகான்னு போட்டார் இந்த இடத்துல. இது வரைக்கும் கிராணம் முதலானன்னு சொன்னவர் இங்க தேவதாகா, சக்ஷுராதி தேவதாகா கிரமேண விசாரிய ஒன்று ஒன்றாக ஒரு கிரமமாக விசாரம் செய்து ஆசுரேன பாப்மனா வித்தா இதி அப்போஹ்யந்தே, அசுரர்களுடைய பாபத்தினால் துளைக்கப்பட்டது, கலக்கப்பட்டது என்று கூறி அவைகள் நீக்கப்பட்டன, அப்போஹ்யந்தே படுகின்றன. சமான மன்யது அத்தஹா சமான மன்யத்துனா மத்த எல்லாம் ஒரே மாதிரியா தானே இருக்கு இந்த இருக்கு அத்தனையும். அதனால அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் அர்த்தம். அத்தஹா வாச்சம் சக்ஷுஹு ஸ்ரோத்ரம் மனஹா இத்தியாதி. அத்தஹா அந்த ஹை இண்டீட் வாச்சம் சக்ஷுஹு ஸ்ரோத்ரம் மனஹா இத்தியாதி அனுக்தாஹபி அந்யாஹ தூ அக்ரசனாதி தேவதாः द्रष्टव्याः ஏவமு கலு ஏதா தேவதாக பாப்மபிஹி இது ஸ்ருத்தியந்தராத். சொல்லலைன்னாலும் கூட மற்றதெல்லாம் இருக்கும் இல்லையோ, அந்யாகா இது துவக்கு ரசனா, துவக்குனா தோல், தோல்ல கூட நீ பிராணன் இருக்கு, அதுலயும் உபாசிக்கலாம். அதே மாதிரி ரசனா நாக்கினுடைய தேவதை, இதெல்லாம் சொல்லலைன்னா கூட ஸ்ருதி இதை எக்ஸ்பிளிசிட்டா ஒரு 5 சொல்லியிருக்கு, 5ஓ 6ஓ. மற்ற எதையும் சொல்லலைன்னா அதனால ஒன்றும் இல்லை, அதை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டார். ஏவமு கலு ஏதா தேவதாக பாப்மபிஹி இது ஸ்ருத்தியந்தராத். வேற ஸ்ருதியில இது அத்தனையும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறதுனால எங்கெங்கெல்லாம் நீ பிராணன் உபாசிக்க முடியுமோ அந்தந்த பிராணன் எல்லாத்தையும் இங்கேயும் நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றார். அத்தஹா ஏவாயம் முக்கியா பிராணஹா தமுத்கீதம் உபாசாஞ்சக்ரிரே தம்ஹா சுரா ரித்வா வித்வம்சுஹு யதா அஸ்மானம் ஆகனம் ரித்வா வித்வம் சேத ஏவம். இப்போ கடைசியில் அதனுடைய பட்சத்தை அது சொல்றது. அத்தஹா ய ஏவ அயம் முக்கியா பிராணஹா, முகத்து வழியாக வரக்கூடிய இந்த பிராணன் இருக்கே, அதுல தேவதைகள் தம் உத்கீதம் உபாசாஞ்சக்ரிரே, உத்கீதமாகிய பிரணவத்தை, ஓம்காரத்தை அந்த முக்கியமான முகத்து வழியாக செல்லக்கூடிய சஞ்சாரம் பண்ணக்கூடிய பிராணன்ல உபாசாஞ்சக்ரிரே தேவதைகள் உபாசிக்கின்றது. அப்போ அசுராகா ரித்வா, அசுரர்கள் அங்கேயும் புகுந்து அதையும் தொலைக்க முற்படுது. வித்வம்சுகு, ஆனா அழிஞ்சு போயிடுது. எப்படி அழிஞ்சுதுன்னா துவம்சம் ஆயிடுது. அதுக்கு ஸ்ருதியே ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறது. யதா அஸ்மானம் ஆகனம் மிருத்வா வித்வம் ஏத ஏவம் சேத ஏவம். அதாவது மண்ணுனால ஆன உருண்டை ஒண்ணுத்த பெரிய கருங்கல்லு மேல அடிச்சா அது கருங்கல்லையும் ஒன்றும் பண்ணாதான், மண்ணு உருண்டியும் பீஸ் பீஸா தொலைஞ்சு. இது ரெண்டும் கல்லு தான், ரெண்டுமே கல்லினுடைய ஒரு அம்சம்தான். ஆனா மண்ணுங்கிறது சின்ன சின்ன கல்லா உருண்டையா இருக்கிற அந்த கல்லு இந்த மண்ணை உடைக்கிறதுக்கா உள்ள போச்சுன்னா மண்ணையும் உடைக்க முடியாம அதுவும் தூள் தூளா எப்படி ஆயிடுறதோ பாம்சு பிண்டகான்றார். அந்த மாதிரி இது இந்த அசுரர்கள் என்ன வித்வம்சம் ஆயிடுதான் இதை பண்ண போய். அதனால அந்த முக்கிய பிராணன்ல தான் பண்ணணும் அப்படிங்கிறது இங்க தாத்பரியமாக ஸ்ருதி சொல்றது. ஆசுரேன பாப்மனா வித்தத்வாத் பிராணாதி தேவதாக அப்போஹ்ய. ஸ்ருதியினுடைய வாக்கியங்கள் கான்டெக்ஸ்ட், எந்த விஷயத்தை ஹைலைட் பண்றது, இதெல்லாம் வச்சுதான் அர்த்தம் பண்ணணும். இதை நேரடியா குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லாமேனா இது ஒரு பர்சன் உட்கார்ந்து இதை சொல்றது இல்லை. இந்த அளவுக்கு ஸ்ருதி சொல்றதே ஜாஸ்தி. ஏன்னா ரிஷிகளுக்கு அது அவளோட டிரான்ஸ்ல இருக்கும் பொழுது ஆவிர் பவிச்சது ஸ்ருதி வாக்கியங்கள். ஸ்ருதிங்கிறது அபௌருஷேயம், ஈஸ்வரனுடைய சிருஷ்டியோட இருக்கக்கூடியதுதான் ஸ்ருதி. அதுதான் நம்மளுடைய ஸ்ரத்தை எல்லாம் நம்ம அப்படிதான் பார்க்கிறோம் ஸ்ருதியை. அப்பதான் அது பிரமாணமாகும். ஒரு மனுஷன் ஏற்படுத்தினதை நம்ம பிராமான்யமா எடுத்துக்க முடியாது. எப்போ நம்ம மனுஷாலோட பௌருஷேய விஷயங்களை பிரமாணமா எடுத்துக்கிறோம்னா ஸ்ருதி சொன்னதை அவ திருப்பி சொல்லும் பொழுது, வேற விதமாக சொல்ல வரும் பொழுதுதான் அதுக்கு பிராமான்யம்.
பிராமாண்யம்னா மீன்ஸ் ஆஃப் நாலெட்ஜ். பிராமாண்யம்னா அது வந்து அது நம்மளோட கைடன்ஸ் அந்த மாதிரி அர்த்தத்துல இல்ல. பிரமாணம்னா ப்ரூஃப்னு சில பேர் சொல்லுவா. அந்த மாதிரி அர்த்தத்துல இல்ல. டைரக்ட் மீன்ஸ் டு நோ. நம்மளால தெரிந்து கொள்ள முடியாததை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது பிரமாணம் ஆகணும்னா, இது இன்னொரு மனுஷன் பண்றதா இருக்கவே முடியாது இல்லையா? ஒரு மனுஷனால தானா தெரிஞ்சுக்க முடியும்னா, இன்னொரு மனுஷனாலையும் அதை தெரிஞ்சுக்க முடியணும். அந்த மாதிரி இருக்கிறத நம்ம பிரமாணமா எடுத்துக்க முடியாது. அது வந்து அதுக்கு வந்து அந்த பர்சனுடைய நாலேட்ஜ் இப்போ நம்ம ஒரு விஷயத்த நான் சொல்றேன். அது எது பேஸ் பண்ணியிருக்கு? என் அனுபவம், நான் பார்த்த விஷயங்கள், என்னுடைய புத்தி சாமர்த்தியம், இத ஆசிரயிச்சு தான் நான் சொல்றது இருக்க முடியும். நான் எவ்வளோ பெரிய ஜீனியஸா இருந்தாலும் எனக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குல்ல. ஒருத்தன் என்னதான் சாப்பிடுறவனா இருந்தாலும் மலைய முழுங்கிட முடியாது இல்லையா? கட்டவிரல் அந்த இது சொல்லுவான். கட்டவிரல் எவ்வளோ பெருசானாலும், அ சரங்கு வந்து வீங்கி போனாலும், அது வந்து யானைக்கால் சைஸ்க்கு ஆகும். அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி மனுஷனுடைய புத்திக்கு வந்து ஒரு அளவு இருக்கு. எவ்வளோதான் புத்திசாலியா இருந்தாலும், ஒரு அளவுக்கு மேல புத்திசாலித்தனம் இருக்க முடியாது. ஸோ, நம்மளுடைய ஞானம் நம்ம புத்தி சாமர்த்தியத்துக்கு உட்பட்டது. அப்ப அத நம்ம பிரமாணமா எடுத்துக்க முடியாது. ஏன்னா, மனுஷனுக்கு தெரியாதது எத்தனையோ இருக்கு. கல்லாதது உலகளவு, கடல் அளவு என்ன வேணா சொல்லிக்கலாம். அத விடயும் ஜாஸ்தி ஆக்சுவலி ஸ்பீக்கிங். எவ்வளோ தெரியாதுங்கிறதே நமக்கு தெரியாது. அதுதானே ஃபேக்ட். ஐ டோன்ட் நோ வாட் ஐ டோன்ட் நோ. அதுதான். இதெல்லாம் தெரியாதுன்னு கூட கிடையாது. எனக்கு நம்மளால கற்பனை பண்ணவே முடியாத விஷயங்கள் எத்தனையோ இருக்கு. எவ்வளோ கேலக்ஸிஸ் இருக்கு, எவ்வளோ யூனிவர்ஸ் எங்க முடியறது, டைம் எங்க ஆரம்பிச்சது, நம்ம இருந்தோமா இல்லையா, இருக்கு எதுக்குமே பதில் கிடையாது நம்மள்ட்ட. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனுஷனால ஏற்படுற விஷயம், தெரிஞ்சு கொள்ளப்படுற விஷயத்த பிரமாணமா எடுத்துக்கவே முடியாது. அபௌருஷேயத்த மட்டும் தான் எடுத்துக்க முடியும். ஆனா இது அபௌருஷேயம் தான் எப்படி தெரியும்னா, அது ஸ்ரத்த தான். என்ன, அது பியூர்லி ஸ்ரத்த. அந்த ஸ்ரத்த ஏன்னா ஒண்ணு ஓரளவுக்கு அத ப்ரூவ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். அதுவுமே கூட டைரக்ட் வேற மீன்ஸ் வழியா ப்ரூவ் பண்ணவும் முடியாது. அதுவுமே நம்பிக்கை தான். இப்போ புத்திரகாமேஷ்டி பண்ணி குழந்தை பிறக்கணும்னு சொல்றது சாஸ்திரம். புத்திரகாமேஷ்டி ஒருத்தன் பண்றான். குழந்தை பொறந்தது. பொறந்துடுத்து இருந்தாலும் அவன் நம்பணும்னு அவசியம் இருக்கோ? புத்திரகாமேஷ்டினால தான் பண்ணித்துன்னு. நம்புறவன் தான் நம்புவான். இவனே பண்ணான். புத்திரகாமேஷ்டி பண்ணியே குழந்தை பொறந்தும் பொறக்கிறது. அப்புறம் கூட சரி இதனால தான் பொறந்ததுன்னு என்ன தீர்மானம் பண்ண முடியும்னு தானே சொல்லாமே. அந்த மாரி சில பேர் சொல்லலாமே. அத நம்ம எப்படி கன்டெஸ்ட் பண்ணுவேன்? ஏன்னா, அது வந்து எல்லா பிரமாணமுமே அந்த பிரமாணம் தான் அத ப்ரூவ் பண்ணுது. வேற பிரமாணத்தினால அனுமானத்தினாலயோ, பிரத்யக்ஷத்தினாலயோ, ஸ்ருதி சொல்ற விஷயத்தினுடைய பிராமாண்யம் எஸ்டாப்ளிஷும் பண்ண முடியாது. ரிஜெக்ட்டும் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால இங்க சிரத்த தான். எல்லா பிரமாணத்த பொறுத்த வரைக்குமே அதுல சிரத்தம் தான் வச்சாகணும். அதனால இங்க வந்து ஸ்ருதி வந்து அபௌருஷேயம்ங்கிறதுனால, ரிஷிகளுக்கு வந்து ஆவிர்பவிச்ச விஷயத்த அவ அப்படியே சொல்லிட்டு போயிட்டா. அப்ப நீ அதுகிட்ட கேள்விலாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. நீ இன்னும் டைரக்ட்டா வந்து இத இப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கலாமே, அப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கலாமேன்லாம். அப்ப இருக்கிறது என்ன சொல்றதுன்னு நம்ப சில லிங்கங்கள வச்சு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. எது எது ஸ்ருதி என்ன சொல்ல வருது? ஸ்ருதியினுடைய தாத்பரியம் என்ன? ஏன்னா ஒரு விஷயத்த எப்படி வேணா அர்த்தம் பண்ணலாமே. இப்போ இங்க அத்தியாத்மம்னு சொல்லி உபசம்ஹாரம் பண்றதுனால, இது ஆத்மால இருக்கக்கூடியத தான் தேவதையாகவும், அசுரனாகவும் சொல்லுது அப்படின்னு நம்ம இந்த லிங்கம் உபகர்ம உபசம்ஹாரஹ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. எது திருப்பி திருப்பி வர்றது. இந்த மாரி ஒரு 6 லிங்கம் உண்டு. எனக்கு கரெக்ட்டா அந்த ஸ்லோகம் மறந்து போயிடுது இப்போ. அந்த 6 விஷயங்கள வச்சு அர்த்த நிர்ணயம் பண்றதுன்னு இருக்கு. ஆனா இப்போ இதையே வந்து வேற விதமாக அர்த்தம் பண்ற சம்பிரதாயங்களும் இருக்கும் இல்லையோ? முக்கிய பிராணன் அப்படின்னா வந்து முக்கிய பிராணன்றதுக்கு வந்து வேற விதமா அர்த்தம் பண்ணின்னு போகிற சம்பிரதாயங்கள் இருக்கு. அனுமார் தான் முக்கிய பிராணன். முக்கிய பிராணன்றதுக்கு வந்து வைட்டல் ஃபோர்ஸ், யூனிவர்சல் ஃபோர்ஸ் இது மாரி ஏதேதோ சொல்றது இருக்கு. நம்ம இதுல வந்து இது இப்ப அவ சொல்றது தப்பு, ரைட்டுன்னு பேசுறதுக்காக நான் இங்க வரல. ஒரு ஒரு ஸ்ருதி வாக்கியமானது பலவிதமாக இன்டர்பிரட்டேஷனுக்கு ஸ்கோப் இருக்கிற மாதிரி ஒரு 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 என்ன தெரியறது. ஆனா, அப்படி இருந்ததுன்னா, அதுல வந்து அவ்ளோ பேதம் இருந்ததுன்னா, அப்ப பிரமாணம் எப்படி ஒர்க் ஆகும்? அதனால தான் சில கைட்லைன்ஸ் வச்சு, இந்த 6 லிங்கங்கள் வச்சு, இத வச்சு தான் நீ வந்து தீர்மானம் பண்ணணும். ஸ்ருதிக்கு வந்து என்ன தாத்பரியம்? வேற இடத்துல என்ன சொல்லியிருக்கு? இதெல்லாம் வச்சு
அர்த்தம் பண்ணிக்கிறது. அர்த்தத்த பண்றதுன்னு பெரியவாள்லாம், ரிஷிகள்லாம் அதுக்கு ஒரு கிரமம் வச்சிருக்கா. அதுபடி தான் இப்ப இதுக்கு அர்த்தம் எடுக்கிறோம். ஆனால் இங்க முக்கிய பிராணன்ற ஏன்னா இது சாமான்யமா தெரியறதே. இந்த பிராணனுக்கும், அந்த பிராணனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது நமக்கும் தெரியறது. அது காண்பிச்சு குடுத்த உடனே நமக்கு புரியுறது. ஆமா, முகத்துல வரக்கூடிய பிராணனுக்கு பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் இல்ல. நான் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் லேட்டா ஆரம்பிச்சதுனால. ஆசுரேன பாப்மனா வித்தத்வாத் பிராணாதி தேவதாः அபோஹ்ய அத அனந்தரம் ஹய ஏவ அயம் பிரசித்தः முகே பவः முக்கியः பிராணः தம் உத்கீதம் உபாசாஞ்சக்ரிரே தம் அசுராः பூர்வவத் ருத்வா பிராப்ய வித்வம்சுः வினஷ்டாः அபிப்பிராய மாத்திரேன अकृत्वा किञ्चिदपि प्राणस्य कथं विनष्टाः इति अत्र दृष्टान्तमाह यथा लोके अश्मानम् आखनं न शक्यते खनितुम् कुद्दालादिभिः अपि அப்படின்னு அசுரனாகிய பாபஸ்வரூப தன்மையினால வித்தத்வாது தொலைக்கப்பட்டதனால பிராணன் முதலான நாசிக பிராணன் முதலான தேவதைகள் அபோஹ்யா. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு? அனந்தரம் அயம் பிரசித்தா முகே பவஹா முக்கிய பிராணஹா. முகம் வழியாக சஞ்சாரிக்கின்ற பிராணன் முக்கிய பிராணன் என்று பெயர். தம் உத்கீதம் உபாசான் சக்கரிலே, அந்த முக்கிய பிராணனை ஓம்காரமாக உபாசித்தார்கள் தேவர்கள். தம்ஹ அசுராக பூர்வவத் ருத்வா பிராப்பிய வித்வம்சு வினஷ்டாகா. அசுரர்கள் மத்த பிராணனெல்லாம் கலங்கப்படுத்தின மாதிரி, சேதனம் பண்ற மாதிரி இதையும் தொலைக்கிறதுக்காக உள்ள போறதான். ஆனா துவம்சத்தை அடைஞ்சிடுதான், நாசத்தை அடைஞ்சு போயிடுதான். முக்கிய பிராணன் கிட்ட நிக்க முடியலையா. அதுக்கு இந்த திருஷ்டாந்தம் சொல்லப்படுறது. அதுல இருந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.